சங்கீதம் 136, 137. கட்டளை துதிகள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லாட்சி கட்டளை துதிகள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கிறவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. வானம் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பிடவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுழல்களை உண்டாக்கிறவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலே ஆள சூரியனை படைத்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவையே ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்துடைய கலசங்களை சந்திரங்களை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் அவர்கள் நடுவில் இருந்த இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. வலது கையினாலும் பூமி பொய்தினாலும் அதை செய்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவன சமுத்திரத்தை இரண்டாக பிறந்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவில் இருந்த இஸ்ரவேலை கலந்து போக பண்ணினவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடல்களையும் அவருடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலிருந்து கட்டளைகளை துதிகள் அவர் கிருபை கவலை கொண்டவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியனின் ராஜா எமோரியனையும் அதன் சீகோனையும் அழித்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை அவர்கள் சுதந்திரமாக தந்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாசனாக இஸ்ரவேலுக்கு அதை சுதந்திரமாகவே தந்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் தம்மை நினைத்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பகவதியின் தேவனை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாம் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் மேல் இருக்கும் அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிணறுகளை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்களும் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாடாக்கினவர்கள் மங்களின் கீதத்தை விரும்பி சீயோனின் பாடல்களை எங்கள் பாடுகள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது என்பது எருசலேமின் ஆண்டவரை வளர்ந்தால் தன் வலதுகளை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேமில் நான் நினையாமலும் நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் எண்ணாமலும் போனால் என் ஆவியின் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கும். கர்த்தாவே, எருசலேமின் நாளிலும் ஏதோமியரின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் செய்யத்தக்கவன் பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கையின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்.